வணக்கம், வெல்கம் பேக் அவர் சேனல் எஸ்ஆர் டெக்டைல்ஸ் அண்ட் டெய்லர். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், சில ஸ்கேலப் டிசைன் வச்சு எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கட்டிங் பண்றதுக்கு அது அப்படியே சிசரு, இது மார்க்கரு, இது ட்ரிம், வந்து ஆம் கோல் ரவுண்ட் பண்றதுக்கு ஸ்கேல். இப்போ நம்ம ஆல்ரெடி பிளவுஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டிச்சிங் பண்ற வேலை மட்டும்தான். ஸ்கேலப் டிசைனுக்கு நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணா நல்லா இருக்கும். ஷேப் வந்து மாறாம கிடைக்கும். இது வந்து பேக் சைடு, ரிப்பு ஸ்லீவு, இது வந்து ஃப்ரண்ட். கழுத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 2.25 10 இன்ச். இது உங்களுக்கு லைனிங், இது வந்து ஒரிஜினல். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம கேன்வாஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2.25 இன்ச் 10 இன்ச். அதுக்கப்புறம் கீழே வந்து நெக்கு எப்பயுமே மேலே எந்த அளவுக்கு 2.25 வைக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம கீழே வைக்கக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சோன்னா இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். என்னென்ன ஷேப்பில் நம்ம கட்டிங் பண்ணுறோமோ அதே ஷேப் கிடச்சிரும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 2 இன்ச்சு வச்சுருக்கோம், சரிங்களா? 2 இன்ச்சு. இப்போ இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆல்ரெடி போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மறுபடியும் நான் போடுறேன். இந்த சைடும் அதே மாதிரி சேம் அளவில் நம்ம போட்டுக்கலாம். இது சென்டர்ல வந்து மார்க் பண்ணிக்கணும். இதுதான் சென்டர்ல மார்க் பண்ணியாச்சு. இந்த ஸ்கேலப் ஸ்கேல்ல இது சென்டர்ல வந்து நம்ம அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்கேலை மாத்தி மேல வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு இதை விட்டுறணும். ஏன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு பாத்தீங்க அப்படின்னா விட்டுருங்க. ஸ்கேலப் வந்து என்ன மாடலோ அதை வைக்க தேவையில்லை. அப்போ ஒரு 1/2 இன்ச்சு வந்து உங்களுக்கு தையலுக்கு போனால் மீதி 1/2 இன்ச்சு அப்படியே நிற்கும். பார்க்கும்போது கொஞ்சம் ஷேப் அழகாக இருக்கும். இதே அளவில் அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கேலப் டிசைனில் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேலை ஃபஸ்ட்டு எப்படி வைக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தான் அதோட ஷேப் நமக்கு அளவு மாறாமல் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாச் பண்ணிக்கோங்க. மெயின் துணியை வந்து நல்ல பக்கம் போட்டுக்கோங்க, லைனிங்கை வந்து கெட்ட பக்கம் போட்டுக்கோங்க. லைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் வேணும், அதனால லைனிங்லையும் இந்த மாதிரி நாச் பண்ணிக்கோங்க, ஒரிஜினல்லையும் இந்த மாதிரி நாச் பண்ணிக்கோங்க. அப்போ இப்போ 3மே சேர்த்துடலாம். சரி, குண்டூசி குத்தி வச்சிட்டிங்கன்னா வந்து நகராமல் இருக்கும். இந்த ஷேப் வந்து அதே சேம் அளவுலேயே நமக்கு கிடைச்சிடும். அளவுக்கு அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்தாச்சு. குண்டூசி எடுத்துட்டு கீழே அப்படியே நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கிளாத் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு கம்மியா விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படியே நாச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம திருப்பும் போது அந்த ஷேப் என்னவோ அது நமக்கு கிடைக்கும். மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க கேன்வாஸை லைட்டா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த சென்டர்ல இந்த கீழே விட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இந்த ஷேப் என்னவோ அந்த மாதிரி கிடைச்சிடும். நம்ம அப்படியே லைட்டா அயனிங் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்போ நம்ம அப்படியே அயனிங் பண்ணி எடுத்துட்டோம். அப்படியே கீழேயும் ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்துட்டோம்.
எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து வந்து டாட் பிடிச்சிக்கலாம். 4 இன்ச்சில் டாட். லென்த்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா. அப்புறம் நெக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். 2 இன்ச் அளவில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க் பண்ணிடுங்க. நெக்கோட அளவு இவ்வளோ வருது, தையலுக்கு ஒரு 1.5 இன்ச், அவ்வளோதான். இந்த அளவில் நம்ம ஸ்காலப் டிசைன் வரைஞ்சா மட்டும் போதும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம சென்டரில் இந்த மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இதுலேயும் சென்டரில் தான் நம்ம மார்க் பண்ணி வைக்கணும். நம்ம என்ன நெக்கு மார்க் பண்ணிருக்கோமோ அதுல அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன நெக்ல நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதுல ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். கிராஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த ஷேப் என்னவோ அது கிடைக்கும் நமக்கு. ஸ்டிச்சிங் பண்ணுமோ அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லையும் நம்ம அதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அப்படியே நம்ம அயனிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுக்குமே அயனிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துட்டோம். ப்ளவுஸோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க், ஸ்லீவோட கீழே இருக்க கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயலட், லைட் வயலட். அப்போ நம்ம என்ன கலரில் இருக்கோ அதே சேம் கலரில் த்ரெட்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் ஷேப் வந்து நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது. ஓரளவு இந்த மாதிரி இருக்கும், ஓரளவு இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கேலப் வைக்க முடியும். நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக் அளவு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஸ்கேலப் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் கேன்வாஸ் விட்டுருங்க. இந்த பக்கம் வந்து ஒரு 2.25 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாம். இதோட நெக்கோட அளவு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துட்டு ஸ்காலப் வச்சு நம்ம டிசைன் வரைஞ்சிக்கலாம். இது வந்து மெயின் கிளாத்து, இது வந்து லைனிங் கிளாத்து. இது வந்து நெக்கோட அளவில் இருக்கணும். கேன்வாஸில் எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு கீழேயும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரிஜினல் பீஸு நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தையல் பார்த்தீங்கன்னா லைனிங்கில் மட்டும்தான் விழுகும். கேன்வாஸ்லையும் இருக்கா மெயின் கிளாத்லையும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிராஸ்ல லைட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கேன்வாஸை லைட்டா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே திருப்பிடுங்க. ரெண்டு பக்கம் ஸ்கேலப் டிசைன் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே லைட்டா அயனிங் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதே ஷேப்ல நமக்கு கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி அயனிங். அதே மாதிரி எப்போதுமே நம்ம பிளவுஸை ஸ்டிச்சிங் பண்ணிட்டு எல்லா பிளவுஸும் அயனிங் பண்ணி கொடுங்க, நீட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு இருந்தா கூட
இப்படி நம்ம வச்சு அழுத்தி வந்து அயன் பண்ணும் போது அந்த ஷேப் வந்து நம்ம என்ன கட்டிங் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப் அளவுலேயே கிடச்சிரும். அயனிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. அயனிங் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் மாடல் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ்லாம் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபினிஷிங் நல்லா இருக்காதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க் முடிஞ்சிச்சோ அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டையும் வச்சு ரெண்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.25. அது டாட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். அதை அப்படியே எடுத்து அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடுறது தான். டாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச். த்ரீ டாட் பிடிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன டாட் அளவு பிடிச்சோமோ அதே டாட் அளவு மேலே வச்சு மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால நம்ம லைட்டாக சரி பண்ணி 3வது டாட் பிடிக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டாட் ஒரு மாதிரி இன்னொரு டாட் ஒரு மாதிரி பிடிச்சிங்கன்னா கப் ஷேப் வந்து நிற்காது. ஒரு டைம் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து 3வது டாட் பிடிச்சிட்டிங்களா அதே அளவில் தான் இன்னொரு பக்கத்துக்கும் நீங்கள் டாட் பிடிக்கணும். அப்போ தான் அளவு மாறாமல் உங்களுக்கு டாட் அளவு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா நிற்கும். பேக் சைடு வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம். 2 டாட்டும் நம்ம பிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ரெண்டையும் ஜாயின் பண்ணி கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணி வீப்பட்டி ஊப்பட்டி வச்சு ஸ்லீவை இணைச்சி டக் பிடிக்கிற வேலை மட்டும்தான். சரிங்களா? இது வரைக்கும் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். இதே கலரில் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் நமக்கு ஆர்டரு. 3 ப்ளவுஸ் நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இது வந்து 4வது ப்ளவுஸு. சரி, உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து போட்டுடலாமேன்றதுக்காக ஸ்காலப் டிசைனில் இது வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டதில்லை, அதனால நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி பாருங்கள் 3 ப்ளவுஸ் இதே சேம் கலரில் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். 4 கஸ்டமருக்கு. சரிங்களா? 1 2 3. இப்போ நான் தைக்கிறதோட 4வது ப்ளவுஸ். சரிங்களா? இது வந்து இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்கணும், அதனால் வந்து நான் இணைக்கிற வீடியோஸ் போடலை. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ், டிசைனர் ப்ளவுஸ் இந்த மாதிரி எல்லாம் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் போடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வீடியோஸாக உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன்.